Daily. Taste the Daily. 200% திமுக தோத்து போனதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் காரணம். முன்னாள் முதல்வருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? எங்கள் கணவருக்கு சொல்ல வேண்டிய தகவல்களை நீங்கள் வந்து சொல்லாமல் மறைச்சு அவரை தோற்கடிச்சிட்டீங்களே அப்படின்னு இன்னைக்கு கூப்பிட்டு திட்டிருக்காங்க. நான் தான் வந்து 35% வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு ஆணித்தரமாக இதே இடத்துல இருந்து அடித்து சொன்னேன். அதுதான் அப்படியே நடந்திருக்குது. 34.9% 35 இருக்குதுன்னு நான் சொன்னேன். என்னங்க 35க்கு மேலே இருக்குதுன்னு வந்து எங்கள் ஐஜி ரவி சொன்னார். நமக்கு வந்து திமுகவில் வந்து 10%, அதிமுகவில் வந்து 10% பேர் வெளியில் வந்துட்டாங்க. ஏற்கனவே விஜய் கிட்ட 15% இருக்குது. ஆக மொத்தம் 35 ப்ளஸ் வந்துச்சுன்னா ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு வந்து தெளிவாக சொன்னது நான் தானே. அது நான் எக்ஸிட் போலுக்கு முன்னாடி சொல்லிட்டேனே. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் போலீஸ் ஆஃபீஸருக்கு சில பேருக்கு என்னுடைய புள்ளி விவரம் தெரிஞ்சதுனால அவங்களாம் நீலாங்கரைக்கு போனாங்க. காவல்துறையில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே வந்து சோர்ஸ் பண்ணுறதுக்குன்னே வந்து தனியாக பணம் கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. அந்த பணத்தை வந்து நாங்கள் வந்து செய்வோம். காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமையே வெளியில் நாங்கள் பயணம் பண்ணி போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து ஏப்பா இங்கே நடக்கிற உண்மையான விவரங்களை சேகரித்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வாங்குறதுல காவல்துறை சேர்ந்தவர்கள் கைதேர்ந்தவர்கள். அதுலேயே வந்து பாஸ் பண்ணுறது நானும் ஐபிஎஸ் ரவியும். அது எப்படி சார்? எனக்கு ஒரு டவுட், தனிப்பட்ட டவுட்டு. நானே கேட்குறேன், எப்படி அதிகாரிகள்லாம் எப்படி கரெக்டாக போகிறீங்க, கரெக்டாக வாரீங்க, திடீர்னு ஒரு கட்சிக்குள்ளே உள்ளே போகிறீங்க, டக்குன்னு அமைச்சராயிருங்க. ஸ்பெஷாலிட்டி நீங்கள் எல்லாருமே வந்து இது பண்ணுங்களேன். நாங்களாம் வந்து அரசியலுக்கு வந்துட்டு தானே அரசியல் வரது உங்கள் தனிப்பட்ட ஒரு விஷயம். இனிமேல் நீங்களே வந்து இந்த எக்ஸிட் போகிறதுலாம் நீங்களே நல்லா வரணும் அரசியலுக்கு. நாங்கள் சொன்னது தான் இனிமேல் மக்கள் நம்பணும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். எப்படி இருக்கு 5 தமிழ்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இப்போ என்னன்னா, நேற்று திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகி முதல் கையெழுத்துலாம் போட்டாங்க. சட்டம் ஒழுங்கை வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, தேர்தல் வாக்குறுதியாக கூட இருந்துச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த கஞ்சா அதெல்லாம் ஒழிச்சிருவன்ட்டு. அதன் அடிப்படையில் எல்லா ரவுடிகளுக்கும் ஒரு மெசேஜ் பேருக்கு கூட்டு வான் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பார்த்துருப்போம். இது கடந்த கால அரசியல் இதெல்லாம் நடந்துச்சா, இல்லை திரு விஜய் அவர்கள் இப்போ பண்ணது ஒரு புது மாற்றத்துக்கான ஒரு வழியா சார்? எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களை பற்றி வந்து தேர்தலுக்கு பிறகு நம்ம பேசக்கூடிய ஃபஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பல்வேறு இன்டர்வியூ வந்து பண்ணியிருக்கோம். அவர் தான் முதல்வர் ஆகிறோம், அவர் தான் முதல்வராக போகிறாரு அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னதில் நானும் ஒருத்தர். அதனால் எதுக்கு ஆணித்தரமாக சொன்னேன் அப்படின்னா, அவர் வந்து நான் வந்து முதல்வர் அமைச்சர் ஆகிட்டா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், பெண்களுக்கு பிரத்யோகமாக வந்து தடிப்படை அமைத்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை தடுக்கப்படும் அப்படின்னு வந்து நீண்ட நாட்களாக அவர் வந்து வாக்குறுதியாக கொடுத்துட்டு இருந்தார். அது பெண்கள் மனசில் போய் ரீச் ஆயிடுச்சு. அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறது தான் நேற்று வந்து முதல்வர் ஆன உடனே மேடையில் சொல்லியிருக்காரு. அதற்கான கையெழுத்தும் போட்டிருக்காரு. அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை தான் ஊடகமும் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ரவுடிகளுக்கான ஒரு எச்சரிக்கையாக வந்து நேற்று ஃபுல்லாக வான் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று வந்து மரியாதைக்குரிய முதல்வர் வான் பண்ணியிருக்காரா, இல்லை காவல்துறை வான் பண்ணியிருக்கா? காவல்துறையை வான் பண்ண சொன்னது முதல்வர் தான், அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து சென்னை சிட்டி போலீஸை பொறுத்த வரைக்கும் அருண் அவர்களுடைய தலைமையில் ஓரளவு கண்ட்ரோலாக இருந்துச்சு. ஓரளவுன்னு சொல்கிறேன் நான், ஓரளவு கண்ட்ரோலாக இருந்துச்சு. ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் கடைசி வரைக்கும் கண்ட்ரோலே ஆகலை. அதனால் கண்ட்ரோல் எங்கெங்கெல்லாம் ஆச்சு, எங்கெங்கெல்லாம் ஆகலை, அதுக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் கூட தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு தெரியும். அப்போது இதுக்கு போன அரசில் வந்து பண்ணலை, சரி வேற போன அரசு வந்து சரி வர பண்ணலை. இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்க வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்குது
அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா? எங்கள் கணவருக்கு சொல்ல வேண்டிய தகவல்களை நீங்கள் வந்து சொல்லாமல் மறைச்சு அவரை தோற்கடிச்சிட்டீங்களே அப்படின்னு இன்னைக்கு கூப்பிட்டு திட்டிருக்காங்க. அது ஏன் சார் அப்படி நடக்குது? அது எப்படின்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு போன முறை வந்து ரொம்ப, அதாவது தமிழக முதல்வருக்கு மைல்டாக சொல்லலாம் அல்லது ஒரு குறைச்சி சொல்லலாம் அல்லது வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வேற ஒன்றும் அதை இப்படி எடுத்துக்கலாமா? அதிகாரிகள் இந்த அரசை விரும்பலை அப்படி இல்லை. இதில் வந்து இப்போ இவர் நேற்று தமிழக முதல்வர் சொன்னார், பவர் சென்டர் அப்படின்ட்டு ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, அண்டர் கிரவுண்டில் ஒன்று, மேலே ஒன்று, அப்படி 5 பவர் சென்டர்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே பவர் சென்டர் தான். அதுதான் ஜோசப் விஜய் சொன்னார். ஸோ பவர் சென்டர் வந்து ஒரே இடத்துல வந்து இப்போ டார்ச் லைட் இருக்குன்னு வைங்களேன், டார்ச் லைட்டு 3 செல்லு போட்டு ஒரே நேர்கோட்டில் அடிக்கும்போது கிளாரிட்டி கிடைக்குதா இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் போடுற லைட்டு இங்கே பக்கம் ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, அங்கே ஒரு லைட் இருக்குது. அதனால் பல்வேறு பக்கம் ஒளிச்சிதறல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் வந்து சென்ற ஆட்சியில் நீண்ட நெடுங்காலமாக நம்ம வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா, தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, தனிப்பட்ட முறையில் ஸ்டாலினுடைய அணுகுமுறை எனக்கு பிடிக்கும். அவருடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா, திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்தபோது 3 தடவை வந்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நேரிட்டால் அவங்க நேராகவே போயிடுவார், கூப்பிட்டு ஃபோனில் சொல்லுவார். எல்லா கட்சி தலைவருடைய திருமண விழாவிலையும் போய் கலந்துக்குவார். அந்த மாதிரியெல்லாம் வந்து தனி மனிதனாய் வந்து அவர் வந்து நடந்து கொண்ட போதிலும் அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய ஓட்டை இருந்தது. அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் வந்து சவுக்கு சங்கர் தலையால் அடிச்சுட்டான், உங்கள் இன்டெலிஜென்ஸ் சரியில்லை, உங்கள் இன்டெலிஜென்ஸ் சரியில்லை. அது யார் சார் கண்ட்ரோலில் இருந்துச்சு? நீங்கள் ஒரு காவல் நானே வந்து எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கே சொல்லுங்க, அது ஒரு முதல்வருக்கு எகென்ஸ்டாக வந்து நம்ம பேசுகிறோமே அப்படிங்கிற உணர்வு எனக்கு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய அநீதியெல்லாம் வந்து முதல்வர்களுக்கு போய் சொன்னார்களா, இல்லை சொல்லி அவர் கேட்கவில்லையா, சொல்லி அதுக்கான உத்தரவு போடவில்லையா, அல்லது உத்தரவு போட்டு அது நடக்கவில்லையா அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே. இல்லை அப்படின்னு நான் பல முறை சொன்னேன். அது வந்து முதல்வர் காலங்களில் போய் ஏறவும் இல்லை, அதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. இல்லை, அது என்ன மிஸ்டேக், ஏன் போகலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் ஒரு அதிகாரி, பவர் சென்டர் 5 இடத்துல இருந்ததுனால 5 சென்டர் யாரு பவர் சென்டர் மருமகன் கண்ட்ரோலில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த இல்லைங்க, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார் பார்த்தீங்களா, மரியாதைக்குரிய இன்டெலிஜென்ஸ் ஐஜி இருந்தார் இல்லையா, அவர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக மருமகன் கண்ட்ரோலில் இருக்கார். எதை சொல்லணும்னு அவர் மருமகன் சொல்கிறாரோ அதை தான் சொல்லுவார். செந்தில் வேலன் போன்றவர்கள்லாம் வந்து இந்த அரசை வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துட்டார். எப்போ வந்து ஒரு அரசு என்ன கீழ்மட்டத்தில் என்ன நடக்குது, என்ன காரணத்தினால் நடக்குது, சாதிய ஆணவ படுகொலைகள் மற்றும் காவல் நிலைய மரணங்கள், இதெல்லாம் வந்து யாருடைய அத்துமீறல்களால் நடக்குது, என்ன அடிப்படை காரணம்னு ஒரே ஒரு கேஸையாவது திரு மு.க. ஸ்டாலின் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிசல்ட் சொல்லுவாரா, அல்லது ஒரு வாரம் அமைதியாக இருப்பாரா? அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், பத்திரிகையாளர் கேட்டால் எதிர்கட்சிகள் அப்படி பேசலாமா, எவ்வளோ பெரிய வெளிப்படையான ஆச்சு, நல்லா ஆச்சு இல்லை. அப்போ என்ன தெரியுதுன்னா அவருக்கு தெரியல. அவருக்கு வந்து நம்ம எத்தனையோ முறை வந்து எனக்கு அதான் சொல்கிறேன், எனக்கே மன கஷ்டம் ஏற்படுகிற அளவுக்கு நான் வந்து அரசை சற்று குறை கூறி பேசியிருக்கிறேன். முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அப்படின்னு நான்லாம் பதிவு பண்ணதில் 10 மடங்கு மேலே போய் சவுக்கு சங்கர் பதிவு பண்ணிட்டே இருந்தார். உங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன்றுமே சொல்கிறதில்ல உங்ககிட்ட. அட்மினிஸ்ட்ரேஷனில் மிகப்பெரிய குளறுபடி இருக்குது நம்ம சொன்ன போதெல்லாம், அதாவது பெரும்போக்காக போயிடுறது. அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம இப்போ ஜோசப் இப்போ விஜய் அரசியலுக்கு வராரு, அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு வந்து திருச்சியில் கூட்டம் 2000 பேர் தான் கூட்டினாங்க. ஏன்னாங்க இது அதாவது கேப்பையில் நெய் ஒழுகுனா கேட்குறவனுக்கு மதி அங்கே போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே சார் எவ்வளோ சொல்கிறான். இப்போ எனக்கு எப்படி தெரியும், நான் தான் வந்து 35% வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு ஆணித்தரமாக இதே இடத்துலேருந்து அடித்து சொன்னேன். அதுதான் அப்படியே நடந்திருக்குது. 34.9% 35 இருக்குதுன்னு நான் சொன்னேன். என்னங்க 35க்கு மேலே இருக்குதுன்னு வந்து எங்கள் ஐஜி ரவி சொன்னார், எங்கள் டிஜிபி ரவி சொன்னார். நாங்கள் ஏன் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு பாபு அப்படின்னு இருக்கிறாரு, அப்புறம் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி சுப்பிரமணியன், அப்புறம் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி சுந்தரம், இவங்கெல்லாம் வந்து களப்பணி செஞ்சாங்களா, களப்பணி ஆற்றி அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து 10 பேரை 100 பேரை கலந்து பேசி தினக்கு எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு டவுட்டு, அதிகாரிகள் திரு ரவி அவர்கள் வந்து சொல்கிறாரு, அதாவது எக்ஸிட்
எக்ஸிட் போலுக்கு முதல்லயே பேசுறது நானே, எக்ஸிட் போலுக்கு அப்புறமே பேசுறது திரு ரவி அவர்கள். அவங்க சொல்லணும்னா என்ன சொல்லியிருக்கணும்னா, தேர்தல் எக்ஸிட் போலுக்கு முன்னக்கூட்டியோ இல்ல நாளைக்கு தேர்தல் நடக்க போகுதுன்னா இன்னைக்கு கூட சொல்லியிருந்துக்கலாமே. நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன் எக்ஸிட் போலுக்கு உங்க நண்பர் திரு ரவி அவர்கள் சொன்னதுல ஒரு மாற்று கருத்து என்னன்னா, அதிகாரிகள் சார் அதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா, நாளைக்கு யார் ஆட்சிக்கு வர போறாங்கிறது தெரியுமா தெரியாதா, ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் நாள்ல, இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. இல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே என்ன நடந்துச்சு, ஏன்னா செங்கோட்டையன் உதவி சொந்தக்காரன்னு சொல்றாங்க ரவி அவர்களை. எப்படி இது வந்து சொல்லி வச்ச மாதிரி பண்றாங்க, அது கொடுத்துட்டு போட்டு எனக்கு அது பிரச்சனை கிடையாது, ஆனால் நாங்கள் கொடுத்ததான் சரின்னு சொல்றாங்க, எக்ஸிட் போலுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. இதே ரவி அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்திருந்தா கூட ஓகே அப்படிங்கலாம், கரெக்டாக நெருக்கி வரும்போது கரெக்டாக கொடுக்குறாங்க. அவர் முன்கூட்டியே வெளியிட்டிருக்கலாம்ல இந்த கருத்தை. ரைட். யார் எங்களை போன்ற உண்மையாக ஸ்டடி பண்ணினவங்க எல்லாம் வந்து ஊடகத்தில் பெருசாக பேசலை. நாங்கள் பேசுனதையும் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் அதான் செஞ்சோம், அட்லீஸ்ட் விஜய்கிட்டையாவது போய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார், அதனால் கொஞ்சம் சின்சியராக வேலை பாருங்கள் சார் அப்படின்னா, அவர் போகிற கூட்டத்தெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி பர்மிஷன் கொடுக்குறீங்க, அப்புறம் கேன்சல் பண்ணுறீங்க, பர்மிஷன் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு எஸ்ஓபி போடுறீங்க, இப்படிலாம் போட்டு அவரை வந்து பொதுமக்களை மீட் பண்ண விடாமல் பண்ணீங்க. நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். யாரை, நமக்கு வந்து திமுகவில் வந்து 10%, அதிமுகவில் வந்து 10% பேர் வெளியில் வந்துட்டாங்க. ஏற்கனவே விஜய்கிட்ட 15% இருக்குது. ஆக மொத்தம் 35 ப்ளஸ்ஸு வந்துச்சுன்னா ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு வந்து தெளிவாக சொன்னது நான் தானே. அது நான் எக்ஸிட் போலுக்கு முன்னாடி சொல்லிட்டேனே. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் போலீஸ் ஆஃபீஸருக்கு சில பேருக்கு என்னுடைய புள்ளி விவரம் தெரிஞ்சதுனால அவங்களாம் நீலாங்கரைக்கு போனாங்க. பாண்டே வந்து பெரிய வியூக வகுப்பாளர் அப்படின்லாம் மணி போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு தெரியுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொல்கிற பிரதானமாக இருக்கிற தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கிற ஊடகவியலாளர்கள் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒரு 5 பேர் பழைய ஈயப்பு தலைக்கு பேச்சம்பளம் மாதிரி ஒரு 6 பேர்த்த வச்சுருக்காங்க. அந்த 6 பேர்த்தையும் சாயந்தரம் போனால் கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்க. ஆமாம் விஜய் 6 சீட்டு, அப்படியும் போனால் பெரம்பூரில் ஜெயிக்க மாட்டார், அப்படியும் போனால் வந்து திருச்சியிலும் ஜெயிக்க மாட்டார், அப்படியும் இப்படி கூட்டி எழுச்சி பார்த்தா 8 சீட்டு 9. கொஞ்சமாக இவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு நான் வந்து யோசித்தது உண்டு. என்னங்க, இவங்களுக்கு கொஞ்சமாக அடிப்படை அறிவாக இருக்கிறது. எந்த அடிப்படையில், அதாவது தன் மனம் சொல்கிறதில்ல, தான் சொசைட்டியில் என்ன ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற புள்ளி விவரங்களை எடுத்து இந்த ஊருக்குள்ளே உண்மை. இப்போ நாங்களாம் காவல்துறையில் சோர்ஸு டெவலப்மெண்ட்னா காவல்துறை சேர்ந்தவங்க நாங்கள் தான் பண்ணுவோம். நாங்கள் வந்து எப்படி சோர்ஸ் செட் பண்ணுறது, யார்கிட்ட எப்படி கேட்குறது, காவல்துறையில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே வந்து சோர்ஸ் பண்ணுறதுக்குன்னே வந்து தனியாக பணம் கொடுக்குறாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எஸ்பிக்கும் ஒவ்வொரு டிஐஜிக்கும் ஒரு ஐஜிக்கும் சோர்ஸ் வந்து சீக்கிரட்டாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸு கலெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து சர்வீஸ் ஃபுல்லாகவே பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வந்து நாங்கள் வந்து செய்வோம். காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமையே வெளியில் நாங்கள் பயணம் பண்ணி போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து, ஏப்பா இங்கே நடக்கிற உண்மையான விவரங்களை சேகரித்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வாங்குறதுல காவல்துறை சேர்ந்தவர்கள் கைதேர்ந்தவர்கள். அதுலேயே வந்து பாஸ் பண்ணுறது நானும் ஐபிஎஸ் ரவியும், அதில் ஃபெயில் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து காவல்துறையில் வெற்றியாளர்களாக இருந்ததுனால, காவல்துறையில் நேர்மையானவர்கள் அப்படின்னு பேர் எடுத்து பயணம் பண்ணதுனால, சோர்ஸை ஒழுங்காக கலெக்ட் பண்ணதுனால இந்த அரசியல் விஷயத்தையும் நாங்கள் ஒழுங்காக கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். அவர் எத்தனை அதிகாரிகள் என்னமோ சொன்னார், 1000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நான் உள்ள களத்துக்கு அனுப்பி நாங்கள் வந்து சோர்ஸ் எடுத்தோம். நாங்கள் அது உண்மையா? அவர் சொன்னது அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அதை நான் மறுக்க தயாராக இல்லை. நீங்கள் வந்து ஏற்கிறீங்களோ மறுக்கிறீங்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் வந்து ஒரு சோர்ஸை வந்து பப்ளிக்கில் ஒரு டைரக்டர் ஜெனரல் போலீஸாக ஒர்க் பண்ணவர், பப்ளிக்கில் வந்து இப்போ இதை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது 1000 கேள்விகளுக்கு உட்படுத்தப்படும்னு தெரிஞ்சுதானே அவர் வந்து டிக்ளேர் பண்ணார். இதையே உங்களுக்கு, அதாவது பெரும்பான்மை எல்லாருமே தோப்பாங்க நீங்கள் சொல்லிட்டு இருந்ததுனால யார் உண்மையை வந்து ஏற்க மறுக்கிறீங்க. இந்த வெற்றியை வந்து யாரும் மறுக்கல. எங்களுக்கு இப்போ என்ன சந்தேகம்னா, இவர் எப்படி கரெக்டாக துல்லியமாக கொடுத்தாரு, அந்த கொடுத்த திரு ஐபிஎஸ் ரவி அவர்கள் தேர்தல் நாளைக்கு நடக்க போனால் இன்னைக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை எக்ஸிட் போலுக்கு முன்னே கொடுத்துருக்கலாம், கரெக்டாக அந்த நேரம் வந்து கொடுக்குறீங்களா? எக்ஸிட் போல் கொடுத்ததுக்கப்புறம் இவர் கொடுக்குறாரு, அது துல்லியமாக கொடுத்துட்டு. நான் எக்ஸிட் போலுக்கு முதல் நாள் கொடுத்தேன். எக்ஸிட் போல் உங்கள் நண்பர் ரவி ஏன் கொடுக்கல சார்? ரவி சார் வந்து இன்னைக்கு எக்ஸிட் போலெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு இருந்து அதுக்கு பின்னாடி கொடுத்தாரு. அது அவருடைய வியூகம் வந்து அப்படி இருந்துருக்குது. என்னுடைய வியூகம் வந்து எக்ஸிட் போலுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஊடகங்களில் 75% என்கிட்ட தோற்று போயிருக்குல்ல. என்னுடைய வீடியோவை எடுத்து பாருங்கள், ஆன் ரெக்கார்டு. கரெக்ட். நான் வந்து எக்ஸிட் போலுக்கு முதல் நாள் வந்து அண்ணா நகர் தொழிலதிபர் திரு சேகர் அவர்களை கூப்பிட்டு வச்சு 35% வர்றாரு, அவர் தான் ஆட்சி அமைக்கிறாருன்னு தெளிவாக நான் கொடுத்து சொல்லியிருக்கேன். எனக்கு 25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க சார். 25 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதை தமிழ்நாட்டில். விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு நான் பேசுகிறத.
அப்போ நீங்கள் சொல்லி தான் அவர் அறிவிச்சிட்டாரோ? இல்லை நான் சொன்னதுனால அவர் அறிவிச்சான்னு நான் சொல்ல. அவரும் நானும் வந்து இந்த சமயத்தில் சந்திக்கலை. அதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், அதுக்கு பின்னாடியும் பேசியிருக்கோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசி வச்சுட்டு இதை முடிவு செய்யவில்லை. புரிஞ்சுக்க தம்பி, நீங்கள் எதுக்கு இருந்தாலும் வந்து முடிச்சு போடுறதுல கட்டிக்காரர். நாங்கள் முடிச்சு போடுறோம், நீங்கள் பேசுறது நீங்கள் அது முடிச்சு போடுற வேலையை வச்சுக்காதீங்க. அவர் ஒரு ஸ்டடி பண்ணி, அவரும் காவல்துறை அதிகாரி, அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து எங்கள் பேராசிரியர் பாபு, என்னுடைய உதவியாளர் திரு சுப்பிரமணியன், வெங்கடேசன் மற்றும் வந்து சுந்தரம், இவங்க 5 பேருமே வந்து ரொம்ப சின்சியராக வந்து எனக்கு சோர்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. மெனக்கெட்டு ஆள் போட்டு இந்த வேலையை பார்த்து ஆள் போட்டு பண்ணேன். அவர் வந்து 110 சீட்டு கரெக்டாக காலையில் கூட வந்து பேராசிரியர் பாபுவை பார்த்து நான் நன்றி சொல்லிட்டு வந்தேன். எப்படிங்க 110ன்னு கரெக்டாக சொன்னீங்க, ஆனால் 108 வந்துருச்சுன்னு சொன்னேன் நான். அவர் ஒரே சிரிப்பு, ஆனந்தம். எனக்கு உதவி செஞ்ச 5 சோர்ஸுமே வந்து சுந்தரம் என்பவர் ஒரு கும்பகோணம் பிராமின், ரொம்ப வந்து அற்புதமாக கணக்கு போடக்கூடியவர். அவர் வந்து பேராசிரியர் பாபு வந்து ஃபிசிக்ஸ் பேராசிரியர், அவர் வந்து பௌதிக முறைப்படி மக்களை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். வெங்கடேசன் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக இருக்கார். சுப்பிரமணியம் வந்து ஹைகோர்ட் லாயராக இருக்காரு. ஏற்கனவே வங்கி மேலாளராக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு இப்போ ஹைகோர்ட்டில் லாயராக இருக்கார். இவங்க 4 பேரும் வந்து சின்சியராக பல்வேறு இடத்துல வந்து கலெக்ஷன் பண்ணி எனக்கு சொன்ன சோர்ஸு நான் வந்து இண்டிவிஜுவலாக அதை வந்து வெரிஃபை பண்ணி அதாவது ஒட்டி தந்த பொருளையும் மற்றோர் ஒட்டினால் ஒட்டி கொள்ளல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு குறள் இருக்குது. திருக்குறள் தெரியும் இதுக்கெல்லாம் தம்பி, அடிப்படையாக திருக்குறள். ஒட்டி தந்த பொருளையும் மற்றொரு ஒட்டினால் ஒட்டிக்கொள்ளல். அதாவது இவர் சேகரித்து வந்த தகவல் உண்மைதானா அப்படின்னு நாங்கள் ரீடெஸ்ட் பண்ணி ஒத்துக்குவோம். அவங்களுக்குள்ளே பேசிப்பீங்க. ரீடெஸ்ட்டு நீங்கள் வந்து போய் என்கிட்ட ஒரு தகவல் சொல்கிறீங்கன்னு வைங்களேன், இது எங்கேப்பா கேட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து நான் திருமங்கலம் பஜாரில் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட. நான் என்ன செய்வேன், திருமங்கலம் பஜார் உங்களுக்கு தெரியாமே திருமங்கலத்தில் இப்படி தான் பேசுகிறாங்களா, நான் போய் விசிட் பண்ணுவேன். நான் போய் விசிட் பண்ணி ரூபன் சொன்னது கரெக்டு தான், திருமங்கலத்தில் இப்படி தான் பேசிக்கிறாங்க, அப்படி டவர் பார்க்கில் இப்படி தான் பேசிக்கிறாங்களா அப்படின்னு வந்து டவர் பார்க்கில் ஒருத்தர் கேட்குறான். அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறம் டவர் பார்க்கில் நானே போய் பெசாட்டி நீங்கள் எல்லாருமே வந்து இது பண்ணுங்களா. நாங்களாம் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு தானே அரசியல் வரது உங்கள் தனிப்பட்ட ஒரு விஷயம். இனிமேல் நீங்களே வந்து இந்த எக்ஸிட் போர்டெல்லாம் நீங்களே. ஆமாம், காவல்துறை சேர்ந்தவர்கள் எக்ஸிட் போர்டில் வந்து ரிசல்ட்டில் சேகரிக்கிறது கைதேர்ந்தவர்கள், அவருக்கு ஏற்கனவே ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன விமர்சனம் வருதுன்னா, திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை. உங்களுக்கு எப்படி முன்கூட்டியே தெரிய வருதுன்னா, இவர்கள் எல்லாம் உறவினர்கள் இருக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரவியோட உறவினர் அவர்கள். இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே தெரியப்போ இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால தான் கேட்குறேன், அது எப்படி சாத்தியமாச்சு? இது தொடர்பாக 900க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை வந்து திரு ரவி அவர்கள் நியமித்து வேலை பார்த்தா சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் தேர்தல் ஸ்ட்ராட்டஜி கூட எவ்வளோ இறக்கியிருப்பாங்கன்னு தெரியல. அவ்வளோ அதிகாரிகள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1000 சம்திங் கூட சொன்னார்னு நினைக்கிறேன். போய் உள்ள களப்பணியை செஞ்சு எனக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க, எங்களாம் இதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி வகுத்துங்கிற மாதிரிலாம் பேசினார். அதான் நான் கேட்குறேன். அதாவது தம்பி, எப்போவுமே வந்து 1 லட்சம் பேர் ஐஏஎஸ் எழுதுவாங்க, 4 பேர் தான் பாஸ் பண்ணாங்க, அதாவது 40 பேர் பாஸ் பண்ணாங்கன்னு வைக்கலாம். சரி, பாஸ் பண்ண 40 பேர் அறிவாளியா, ஃபெயிலான மீதி பேர் அறிவாளியா? நான் அதில் பாஸ் பண்ணது நாங்கள் 5 பேர் எடுத்துக்கோங்க. விஜய் ஜெயிப்பார்னு புள்ளி உரம் கொடுத்ததில் முதல்ல நான், அப்புறம் வந்து டிஜிபி ரவி, இது என்ன மாதிரியே ஒரு 5 பேர். அடுத்தடுத்த தேர்தலுக்கு அப்போ நாங்கள் சொன்னது தான் இனிமேல் மக்கள் நம்பணும். அப்படியா? நாங்கள் தான் உண்மையை சொல்கிறோம். ஓகே ஓகே. நாங்கள் 5 பேர் சொன்னது நடந்திருக்குதா, அந்த 50 பேர் சொன்னது நடந்திருக்குதா? இல்லை சொல்லுங்க, மனசாட்சியோட பேசுங்க. அதுதான் எப்படின்னு தெரியல. நாங்கள் 5 பேர் அதுதான் எப்படின்னு. அப்போ நாங்கள் எப்படி படிக்கிறோம்னு வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லுங்க, அது எப்படி சொல்லுங்க. அதாவது ஒட்டி தந்த பொருள், இது திருக்குறளில் வள்ளுவர் சொல்றது. எப்படி வந்து இவருக்கு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் பெருமையா சொல்லியிருக்காங்க. யார் சொன்னார்? திருவள்ளுவர் தான் சொன்னார் எங்களுக்கு. இல்லை, திருவள்ளுவர் தான், விஜய்க்கு திருவள்ளுவர் தான் சொன்னார். ஒரே ஒரு குறள் சொன்னார். உங்களுக்கு யார் ஒரு 108ன்னு சொன்னது தம்பி, ஒரு குறளை வச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் என்ன சொல்றார்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் பெருமையா. இதை வந்து டாக்டர் கலைஞர் ஏற்கனவே 500 தடவை மடித்து ஸ்டாலின் பாக்கெட்டில் வச்சார். ஏன்? செம்மொழியான தமிழ் மொழியாம் அப்படின்னு கோயம்புத்தூரில் வந்து செம்மொழி மகாடு நடத்தும் போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வந்து ரெக்கார்டு போட்டு பாட்டுலாம் ரெடி பண்ணாங்க. இதில் இவ்வளோ பெரிய கருத்து இருக்குதுங்கிறத வந்து ஸ்டாலின் மறந்துட்டார்ல. அது ஒரு லைனை எடுத்து ஒருத்தன் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, அப்போ விஜய் அந்த குரல் மீது அவ்வளோ தூரம் கவனம் செலுத்தினார். நாங்களும் ஒரு குரல், நாங்களும் திரு ஐபிஎஸ் ரவி அவர்களும் நாங்கள் ஒரு குரல் எடுத்தோம். என்ன குரல் எடுத்தோம்? ஒட்டி தந்த பொருளையும் மற்றோர் ஒட்டினால் ஒட்டிக்கொள்ளல். இது காவல்துறையில் நாங்கள் பயன்படுத்தின குரல். நாங்கள் புள்ளி உரத்தை எடுத்து வந்து எங்கிட்ட கொடுக்குறவங்களையும் நாங்கள் நேரடியாக போய் இது உண்மைதானாப்பா, இப்படி ஒரு புள்ளி உரம் வந்திருக்குதுன்னு நான் கேட்டு சரி பண்ணுறதுனால
எங்கள் சர்வே வந்து ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம். தயவு செஞ்சு எப்படி விஜயோடைய வெற்றியை வந்து மக்கள் ஒத்துக்கொண்டார்களோ அதே மாதிரி எங்களுடைய சர்வேயும் நீங்களும் ஒத்துக்குங்க தம்பி. நான் அடம் பிடிக்கிறீங்க. நான் அடம் பிடிக்கிறது சொல்ல வரல, எக்ஸாக்டா கரெக்டா சொல்றீங்க. ஆனா அதுக்கு மாற்றா பல விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. நான் சொல்லுங்க 35% சொல்றாங்க சார். நான் தான் 35% சொல்லியிருக்கேன். ஆர்ஆர் ரிவ்யூ நீங்கள் ஒரு பார்வையாளர்கள் அத்தனை பேருமே ஆர்ஆர் ரிவ்யூஸில் என்னுடைய வீடியோ எக்ஸிட் போர்டுக்கு முதல் நாள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். டேட்டை கம்ப்யூட்டரில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது எப்படி சார்? எனக்கு ஒரு டவுட், தனிப்பட்ட டவுட். நானே கேட்குறேன், எப்படி அதிகாரிகள்லாம் எப்படி கரெக்டாக போகிறீங்க, கரெக்டாக வாரீங்க, திடீர்னு ஒரு கட்சிக்குள்ள உள்ளே போகிறீங்க, டக்குன்னு அமைச்சராகிருந்தீங்க, டக்குன்னு இப்போ பெசாட்டி ஆட்சியாளரோட அதிகாரிகளுக்கு தான். அப்போ படிக்காதவன், மாடு மேய்க்கிறவன், திருட்டு பசங்க, இந்த கொள்ளையடிச்சு வந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சு மண் கொள்ளையடிச்சவன், கல் மலையவே வெட்டி உடைச்சவன், என்னங்க காவேரி அத்தவே காலி பண்ணனவன், இவனுக்கு தான் அரசியலுக்கு வரணும். அவனும் வரவே கூடாது. வரக்கூடாதுன்னா அப்போ நான் தான் வரணும் அரசியலுக்கு. அதைத்தான் கேட்டேன். இப்போ வந்துட்டோம். அதனால தான் எங்களை மாதிரி ஏன்னா இதே ஐபிஎஸ் ரவி அவர்கள் ஒன்று சொன்னார், அதிகாரிகளை விட ஆட்சியாளர்களுக்கு தான் பவர் அதிகம்னு சொன்னாங்க. ஒருவேளை அதை வாங்கி இல்லை அது வந்து நடைமுறையில் இருக்கிற சிக்கல்களை பற்றி அவர் சொல்லும்போது அப்படி சொன்னார். நான் தவறாக சொல்லலை. இல்லை டிஜிபி ரவி சொன்னது வந்து அதிகாரி, அதாவது பியூரோக்ராட்ஸை விட ஆட்சியாளர்களுடைய கை ஓங்கி நிற்கிறது, பவர் அதிகம் சொன்னார். பவர் அதிகம்லாம் கிடையாது. இது வந்து ஜனநாயகத்துடைய 4 தூண்கள்னு சொல்லுவாங்க தம்பி. ஜனநாயகத்தில் முதல் தூண் அதாவது லெஜிஸ்லேட்டர்ஸு, என்னங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு, என்னங்க ஊடகவியல், நீதித்துறை, இந்த 4மே வந்து 4 தூண்கள். நீங்கள் வந்து பிரத்யோகமாக வந்து ஊடகத்துறையில் பட்டம் பெற்றவர் எனக்கு தெரியும். அதுலேயும் முதல் மாணவனாக படித்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வந்து ஊடகத்துறையில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? ஜனநாயகத்தில் 4 தூண்கள், என்னங்க அரசியல் அதிகாரம் ஒன்று, பியூரோக்ராட்ஸ் ஒன்று, நீதித்துறை ஒன்று. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஊடகத்துறை, என்னங்க இது மாதிரி ஜனநாயகத்தின் 4 தூண்கள் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ 4 தூண்களுமே ஈக்குவலாக இயங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுங்கள். நீங்கள் கட்சியில் சேர்ந்துட்டீங்களா தாவேக்கால? இல்லை, அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை வந்து நான் சொல்ல விரும்பல. சும்மா சொல்லலாம். இதில் என்ன சார், எல்லாம் பொது வாழ்க்கை வந்துட்டோம், பொது வாழ்க்கை பேசி பொது வாழ்க்கையில் வந்துட்டோம், பொது வாழ்க்கையே பேசிகிட்டு இருக்கிறோம். அது தாராளமாக நான் கேட்கலாம், அதனால கேட்கலாம். நான் வந்து தாவேக்காவுடைய ஃபாலோயராக தான் இருக்கிறேன். நான் அது வந்து அதான் என்னைக்கு சேர போறீங்கன்னு கேட்டேன். இல்லை, தாவேக்காவுடைய ஃபாலோயர். நான் வந்து எப்போனா சேருவேன். விஜயோடைய அரசியலை வந்து நான் உள்வாங்குகிறேன், ரசிக்கிறேன், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அதனால் வந்து விஜயோடு சேர்ந்து பயணம் செய்யக்கூட எனக்கு விருப்பம் இருக்கிறது. தக்க நேரம் வருகிற பொழுது அந்த பயணம் கூட தொடரும்னு நான் நினைக்கிறேன். இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் ப்ளஸ் வந்து பல விஷயங்கள் தெரிவிக்கல. அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 200% திமுக தோற்று போனதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் காரணம். தயவு செஞ்சு மரியாதைக்குரிய முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே திமுகவில் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரையும் தயவு செஞ்சு வேறு பக்கம் வந்து போஸ்டிங் போட்டுட்டு புதுசாக வந்து கொஞ்சம் அடிப்படை அறிவோட நேர்மையான முறையில் யாரெல்லாம் வந்து உண்மையை எடுத்து உங்களுக்கு உழைப்பார்களோ அவங்கள வந்து நீங்கள் போஸ்டிங் போடுங்க. அப்படி வந்து உரைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து யாரெல்லாம் வந்து உண்மையை கரெக்டாக சொல்லுவாங்க, எப்படி ரூபனுக்கு சொல்லி கொடுத்தனா அது மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். 108ன்னு எக்ஸாக்டாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஆனால் அது யார் உங்களுக்கு சொன்னான்னு தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.